பையன் வாங்கிட்டு மணமேடையில் வந்து உட்காந்து உங்க அச்சுக்குமா இல்லம்மா? ரெண்டாயிரமா கல்யாணம் பண்ணி போட்டுக்கலாம் வந்தாங்க. தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து? நான் கோயிலுக்கு போயிருந்தேன். தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து? ஐயா கோயிலுக்கு. தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து? சொல்ல விடுங்க. எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும். தப்பு பண்ண நீ பேசக்கூடாது. சொல்றேன். கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து? நான் கோயிலுக்கு போயிருந்தேன். தப்பு பண்ண நீ உடனே மத்தியில எங்க பாக்குறாங்க. தனித்தனியா உட்காந்து கிடையாது. 10 பேருக்கு ஒரு குரூப். 20 பேரா? 4 குடும்பம் நாசமா போச்சு. போ மத்திரையில உட்காந்து பொம்மைக்கு வாய வச்சு சொன்னா கட்டுங்களா? அவனை வச்சுக்கிறானாடி, அவன் இவனை வச்சுக்கிறானாடி, இதெல்லாம் உட்காந்து சொல்றாள். அவன் எவனு வச்சுக்கிறானாடி? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நானும் ஏரி வேலைக்கு போறேன். நீ கூட போறியா? ஆமா. நீ முன்னாடி செய்றீங்க. இல்லப்பா, மதுவாண்டி செய்யணும். மதுவாண்டியா? காலைல வேன் வைக்கிற கும்பல வந்து பாத்துட்டு ஏரி வேலை செய்ய இறண்டா. நல்லா அதான் நீ எங்கன்னு மரியாதை கொடுப்ப. இடிக்கிற அப்படியே நிக்கிற அப்பவே தெரிந்தா நம்ம பில்டிங் ஸ்டாண்ட் ஓடு மண்டிக்கலே. எடுத்து வச்சு உட்காருங்க. எடுத்து சரி இடத்துக்கால வெட்டுவியா? உட்காரு. மூத்த நாய் வேற அழுது. நாய் ஆகுறது. ஏங்க மாப்பிள்ளை சடுது. பொண்ணுக்கு தோல்வி இன்னும் முடியலடா. எத்தனை பேர் ஜோடிக்கிறீங்க? 47 பேருடா. 4 நாள் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகினே இருக்குமா? என்னடா? சீக்கிரம் தோச்சு அனுப்புமா. மாப்பிள்ளை வச்சிக்கிறேன். மாப்பிள்ளை ஏது போல யாரி காய் கட்டு நாரம். ஏங்க ஏங்க உன்னை ஏது போல சொல்றேன். எனக்கு அடுத்து சொல்றேன். ஏங்க என்னத்த மைக்க பண்றீங்க? என்ன நிலைமை வச்சாங்களே சுத்தம் பண்றதுக்கு பாத்ரூம் போய்க்குது. அவங்க போனாங்க. நீ என்ன உள்ள போன? நீ என்ன பண்ணிட்டானே? வெளிய கூப்பிட வேண்டியதானே? வெளிய கூப்பிட்டா மெட்டடி போதுனா சாத போய் எட்டி பார்த்தேன். போனியா? நம்மள தேவ காட்டிக்கிது சாமி. என் மகனை பாருடா. ஐயோ மியாவ். போனாவா மியா? ஏங்க மாப்ள சார் பாத்ரூம்ல போய் பொண்ணு குளிக்கும் போது பாத்ரூம்ல என்ன கோவமா? ஆமாடா கோச்சிக்கினே. கோச்சிக்கினியா? ஆமா. கோச்சிக்கு யாருக்கு என்ன போய் பொண்ணு கூட்டா. என்ன நடக்கும் போது என்ன வார்த்தை பேசுறீங்க? என்ன வார்த்தை பேசுறீங்க? அறிவு தானே அறிவட்டவனுங்க. அப்படின்னா அவனோட பையன் எங்க தூங்குறானோ? டேய் என்னடா இத எடுத்து வைடா. நான் அவன சொல்லி தவற இல்ல. ஒரு வயசுல பெரியவங்க தான் சின்ன வயசுல நீ கூட வேலை செய்றதானே. வயசுல பெரியவன் அவன் வாயில தவறான வார்த்தை வர. டேய் அவனுக்கு அறிவுரை சொல்லுங்க. சின்ன பையனுக்கு அறிவுரை சொல்ல கூடாது. ஏண்டா கல்யாண வீடு தானே இது. கல்யாண வீட்டுல வந்து எப்படி பேசுவாங்கன்னு தெரியாது. அவசரமா பேசுவாங்க.
பேசுவாங்க. அதானே. ஒரு மங்களகரமான வார்த்தை உன் வாயில இருந்து வராது. சொல்லுடா. ஆனா உன் ஊட்ட கரபால எடுத்து. இதுக்கு தாண்டா அந்த ஜெயுக்கு நான் வந்து. ஆனா பாப்பா ஊட்ட போனது. ஐயா மேல. அந்த விட இருந்து விட மேல. அதேதான். அது போல தானே வாங்காத. தாலி கட்டினா தாலி அறவரை என்ன பாப்பா போடணுமா? ஏய் என்னடா வேலை நடக்குதுங்க? கொளுத்து வேலை நடக்குது. எப்படின்னா ஏன் வெத்து போங்கம்மா. சாணியே சாணியே. அட யாரா ஏன்டா அப்படி எல்லாம் பேசுறீங்க? கரமா கரமா போ. டேய் இதுவரை வந்தாச்சு ஆபி பண்ண வந்தாச்சு. இல்லப்பா விருந்துவரே. என்னாச்சுமா? டேய் நலங்கு வைக்கிறடா. சுமங்கலி பெண்ணை கூப்பிடு. மாப்பிளைக்கு பொண்ணுக்கு நலங்கு வைக்கணுமா? கைத்துல கவுர் இல்லாத பொம்னாட்டிங்க. ஒரு 3 பேர் 5 பேர் 7 பேர் இங்க. ஏன்டா உங்களுக்கு கூப்பிடுறேன்? நலங்கு வைக்க. மாமா இல்ல மான்னு கூப்பிட்டேன். உனக்கு கூடுனா மாமான்னு என்னத்துக்கு அடிக்கிறீங்க? ஆமா டேய் தவறான வார்த்தை தான்டா அது. அது கரெக்டான வார்த்தை. எப்படி? ஏன்னா அந்த காலத்துல பொம்மன் நாட்டிங்கெல்லாம் இருந்தாங்க. காலையில எழுந்த உடனே அந்த தாலி கவர் வச்சு கண்ணுல ஒத்திக்குவாங்க. ஆமாடா கணவன் கண்கண்ட தெய்வம் தாலி எடுத்து கண்ணுல ஒத்திவாங்க. அது மட்டும் கிடையாது. மூஞ்சிக்கு மஞ்சா பூசுறாங்களோ இல்லையோ, கயிறுக்கு வழுக்க மஞ்சா பூசுவாங்க. கண்டிப்பாடா. அதெல்லாம் அந்த காலத்து பொம்மன். ஏன் இந்த காலத்து பிள்ளைங்க ஒரே ஒரு ஓரியன் சக்காத்தி பூசுறது கிடையாது. ஏய் ஏன்டா அப்படி சொல்றே? ஜாக்கெட்ல கரை ஒட்டி நான் பூசுறது கிடையாது. அப்படியே அவங்க கட்ட வரல மாட்டு பூசுதுங்க. பாத்ரூம் மாட்டு வந்துட்டு காய்ட்டு அவங்க போய் தொடம் போட்டு பெருமா தான் ஐயோ என் தாலி மண்டை வச்சுட்டு நேற்று மாட்டிக்கிட்டு மஞ்சா கவர் இருக்கு. லேடிஸ் ஒரு ஆபத்து இல்லமா தங்கத்துல சரடுன்னு வச்சு பாரு. அன்னைக்கே குடும்பம் கூட்டு சோறா போய் ஏன்டா அப்படி சொல்றே? ஒரு 10 லட்சம் ரூபாய் லோன் வாங்குறது, 8 மணி நேரம் நகை கடையில குடுத்துட்டு ஒரு 10 சவரத்து கைத்துல போட்டுக்கிட்டு இந்த ஆவாத்து காட்சி எதிர்ட்டு காட்சி பக்கத்து காட்சி இருப்பாரு. அவ எதிரில் வரும்போது தான் இந்த புடவை மடிப்பில் வெளியே விட்டுருப்போம். சமாப்பாவாது. என் 5 சவரம் பாரு, என் 10 சவரம் பாரு, என் 50 சவரம் பாரு. எதிரில் 2 வீலர் சிவனேன்னு வருவான். அந்த என்ன பண்ண தாலி பாம்பு கண்ணு பொறு பொறு பொறுன்னு இருக்கும். ஒரு கையில ஆக்கிட்டு முருகன், ஒரு கையில தாலி. வண்டியில வரவன் தாலி எடுத்துன்னு போயிட்டா கூட பரவாயில்ல. அடக்க முடியாத கைத்துல பிகோ மாட்டிச்சுன்னு வச்சுக்கோ. அவன் ஆக்சிலேட்டர் முறுக்க முறுக்கோ. இது வண்டி பின்னால ஒரு 3 பேர் ஏறுவாங்கப்பா. ஏதுவாங்கம்மா தாய் குழமை ஏக்கா ஏதுவாங்க. உண்மைதாம்மா. நிலங்க வைக்குவாங்க. நிலங்க வைக்கிறதுக்கு ஏறுவாங்கம்மா. என் வீட்டு விசேஷத்துக்கு நீங்க வந்தா தான் வீட்டு விசேஷத்துக்கு நாங்க வருவோம். ஏறுவாங்க. வெத்தல் பாக்கு கம்மியாக்கிட்டு 3 பேர் மட்டும் வாங்க. ஆள் அதிகமா 2 பேர் வாங்க. ஏறுவாங்கம்மா. அப்படியே உட்காருங்க. ஏமா வாங்க. ஊர்வலம் நடக்கின்றது
பாக்கு வாங்கிற மறந்துட்டோம். வாழைப்பழம் வெத்தலை பாக்கு வாங்கிற மறந்துட்டோம். துட்டு வச்சுக்கிறியா? இந்த அப்ப தட்டி எடுத்து போதா இந்தக்கா ஏமா நிலவு வச்ச தட்டு தர மாட்டாங்கம்மா. அவனுக்கு தெரியுமா இந்தம்மா எப்படா இது வாங்கி போடு. நான் இந்த காலத்துல இப்படி ஒரு 2 கட்டணம் இருப்பீங்க. ஏமா தட்டி எடுத்துமாமா. எங்க அந்தம்மா அம்மா கருப்பு சேலம்மா ஓ பெரியம்மா எங்கனா போய் நிலங்கு வச்சுக்கிறியா இல்லையா? என்ன அடுப்புக்கு சாணி பண்ணு போட்டு போய் பெரிய மொழுவ வாசக்காலுக்கு போட்டு வைக்கிறியா இல்லையா? மூஞ்சில வச்சுட்டு போட்டுக்கோ. ஆளை சுத்தினீங்களே என் கக்கச்சுக்கிறீங்க. 600 ரூபாய் போட்டீங்களா தட்டுல? என்னக்கா பின்னாடி இருந்தவங்க போறாங்கடா வெத்தலை பாக்கு இல்ல சொந்தக்காரங்க மட்டும் அவங்க விஷயம் நிலங்கு சுண்டக்காயிலே போதும். நிலம் முடிஞ்சது மாடுது. அடுத்த மொழிடா பட்ட பொய்யே சொந்தக்கார பொண்ணுக்கு சொந்தக்கார மாப்பிள்ளை தாய் மாமா பொண்ணுக்கு தாய் மாமா எல்லாரும் வாங்குவோம். பொய்யே நிறைய பேர் டாடிக்கு பொய்யே உனக்கு ஆத்தா விடுதானே பொண்ணுக்கு ஆத்தா விடுதான். பொண்ணு வீட்டுல யாருன்னா போய் செஞ்சு இருந்தா திருப்பி தான் செய்வாங்க. அப்படியா? எல்லாம் எங்க அம்மா விட்டுதானதான். எங்க மாமா இருந்தா எல்லாம் அதான் ஒருத்த கூட அண்ணன் நம்பியே கிடையாது. யாருங்க அண்ணன் எல்லாம் மாமா இருக்கா? எல்லாம் மாமா இருப்பாங்க. மொத்தம் மாமன் மாறுதான். என்ன மாமா மருமகளே மாமா கூடுமா கூப்பிடுமா? ஏந்து வாங்கல யாருன்னா ஏன் கேட்டு நீ எவ்வளவு மொழி வச்சிருக்கீங்கன்னு மொய்யே மொய்யே பெரிய ஏமா அப்ப நானே சொல்லிட்டு மந்திரம் நான் வந்து 2ஆம் கட்ட ஆகிரு என் வாயில வந்தா மந்திரம் நல்லா கட்டி எடுத்துக்க நல்லா லட்டு விட்டுருவோம். சரிப்பா ஆபத்து பாவல மந்திரம் நீங்களே சொல்லுங்க. மாலை எடுத்துட்டு வாடி. ஏய் நீ மகாராணி நீ நான் பிராமணவா சூத்ரவா? ஏய் என்ன பேசிட்டு இருக்க? அது மோத்தால சாரபா முட்டா அது சுத்ராப்ப எடுத்துட்டு வாடி மாலைய. நேரா ஆகுது. ராஜா மாலை விடுற ராஜா மாலை கடை வச்சிருக்காரா? கண்ணுக ராஜாவா? ராஜாவுக்கு ஒருத்த கூட போய் போடலடா. நீ தான் கைட்டண்டி மாங்கல்ய மாதிரி வாங்கிட்டல. இது மாலையா இல்ல காமாலியாடா? பூமாலியா? ரைட். சரி மேமா சொல்லிட்டுமா? சுக்காம் பர்தா விஸ்வம் சச்சிவர்ணம் பங்காளிகளா வந்துட்டாங்களாமா? கல்யாணத்துக்கு சொந்தக்காரங்க வந்துட்டாங்களான்னு அனைவரும் வந்தாச்சு. ரைட். ஸ்ரீ சேரே சரியா பாத்துட்டு வந்து எஜமானி கஸ்தூரி திரவலாத்தவங்க வந்து கௌதம் நான் சக்கே நமக்கு இது கடிதலே வேடுக்கிறேன் கங்கடா மீஸ் எடுக்கலாம். கல்யாணத்துல வீடியோ இருக்காங்கமா தாடி சுமந்தாச்சு வீடியோல இருக்கிறதுல எல்லாம் சுத்தமா வந்திருக்காங்கடா. சுத்தமா செய்துட்டா. ரைட் ஓகே. குருவே விண்ணப்பம் காதலித்து கைவிட்டவன் கடனை திருப்பி கொடுக்காதவன் ஒரு பைபாஸ்ல 6:30 மணிக்கு நின்றானா 7:30 மணிக்கு வந்து நின்னவன் இவனுக்கெல்லாம் ஜாது வரணும் கேட்டா ஜாபு வந்தேன் போற ரயில் வச்சு 2 துண்டு ஆக்குறான்னா காரி கழுவு தரேன் அது சட்டா வைவிடு ஒய்யால தூக்குடா. என்னடா பண்ணிட்டு இருக்க? நீ சொல்லிய மந்திரம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? சுடுகாட்டுல அரிச்சந்திர கோயில சொல்ல வேண்டிய மந்திரம் இது. அச்சந்திர கோயில் சொல்ல தாய் என்ன? நான் தான் 2ஆம் கட்ட ஆகி நான் காரியம் கர்மாந்திரம் புண்ணியதான். அதான் அதே நினைப்பாக்குது. சரி விடுங்க கல்யாண மந்திரமே சொல்லு. நல்லதே சொல்லு. ஆம் ஆம் சுக்காம் ஆம் தேவதேவத்து ஜெனரேட்டர் கிளம்பிக்கிறாங்க. நாய யா மச்சான் ஏய் ஏய் வரமா கலியுகடா. ஏய் அப்படி கலியுகடா. ஏய் யாரு இப்படி கலியுகடா? மாப்பிளை விட இவதான் புனகா சொல்லறா. கலியுகடி இப்படி கலியுகாரு. ஐயே அரியாதுங்க அப்படிதான் இருக்கும். ஏன் நீங்க பாக்குறீங்க? ஏண்டி எனக்கு மந்திரம் வரணுமா இல்லையா? இந்த மாதிரி கலர் இருந்தா எப்படி மந்திரம் வரும்? வா கமெண்ட் பண்ணுங்க. மாமா சீண்டிக்கிறாரு.
மாமா சீன்றாரா? சரி விடு. சீனி யாருன்னா எங்கன்னா சீனி கிடங்கோ நம்மளுக்கு மாமா மந்திரத்தை சொல்லிடுறேன். ஆம் ஸ்ரீ சேலே சரியா வாத்தி உலக வந்திரம் விஜயா மாதிரி கத்தூரி திலவேலாட்டவள் கவுத்துவம் நான் சக்கே நமக்கிடம் கருதிலே வெடிக்கிற கங்கணம் கோவசவர் விசித கோபால சூடாமணி ஆஹா ஓஹோ அவு அத்தி 5 மணிக்கு நாளைக்கு விட்டாயினவா அம்பகத்தை வாங்கியானவா இப்படிக்கு தனியா 1000 ரூபாய் வாங்கியானவா அவங்க பையத்தின் வேலை ஏறியானவா போலூர் பஸ் ஸ்டாண்ட் போய் இறங்கியானவா ஆளுக்கு 4 இட்லி ஒரு விட சாப்பிட்டானவா வீட்டுக்கு போய் தூங்குறவங்க தூங்கியானவா பஸ் ஸ்டாண்ட்ல வளர்த்துறவங்க வளர்த்தானவா இன்னைக்கு நாடகத்துக்கு சென்னல் கலவு பக்கத்துல சென்னல் ஏறி நாடகத்துக்கு வந்து சேர்ந்து நமாய நமஹ வண்ணனம் காவேரி கோமலத்தை அவுதரி ஒருவனை காதலித்து அவளோட ஒன்று சேர்ந்து குழந்தை இடத்து மன குளத்து மன மேலில் வருகின்ற நீலாவரி கேட்டா நீயும் தேவை கிடையாது திருமணம் சொந்தத்துல பொண்ணு மொத்த சொந்தம் தான் சோறு போடுறோம் பணம் பணம் மண்டாடி சொந்தத்துல பொண்ணு எடுக்கணும் சொல்றது கேளுங்க பேசக்கூடாது என்ன நல்லா வளர்த்துக்கிறாங்க அப்பனும் ஆத்தால உள்ள யார் செய்வாங்க இந்த வேலையை எங்கேயோ போய் குழந்தை வாங்கிட்டு மனமேடையில் வந்து உட்காந்து உங்க அச்சுக்குமா இல்லம்மா 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணி முடிச்சுக்கலாம் வந்தாங்க தப்பு பண்ண நீ பேசக்கூடாது தப்பு பண்ண நீ பேசக்கூடாது கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன் தப்பு பண்ண நீ பேசக்கூடாது கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து தப்பு பண்ண நீ பேசக்கூடாது கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து சொல்ல விடுங்க எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் தப்பு பண்ண நீ பேசக்கூடாது சொல்றேன் கல்யாணத்துக்கு முன்ன குழந்தை எப்படி வந்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன் தப்பு பண்ண நீ எங்கடா சொல்ல விட்டாங்க சொல்றீங்க சொல்ல விட்டா சொல்லிக்க நாய் மாடுமா எங்க போய் புள்ள வாங்கி நாய் மாடுமா ஊர் வாங்க ஒத்துக்குமா பாப்பா உண்மையை சொல்றதுக்கு தாய் தப்பு சரியா இருந்தா பொண்ணுங்க சரியா இருக்கும் அப்போ ஒரு பாட்டு ஆட்டா ஒரு பாட்டுல உலாத்திட்டா அது பாட்டு பொண்ணு எங்கன்னா மேய்ச்சிதான் கிடக்கும் சொல்லாதப்பா இல்ல சொன்ன இல்ல உடம்புல ரத்தனால ஒரு சீவா ஓடுது இவ்வளவு பேர் அசிங்கத்துக்கு பாரு அப்படியே நிக்கிறடா பாவி இந்த மாதிரி பொது வளர்த்து வச்சுக்கிறியா 10 மாதம் சுமந்து பெற்ற பாரு நின்னு காலத்துல போச்சு குத்தி நிக்கிட்டு பாரு அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லாம சிரிச்சுடா ஆனா போகலே இது குறும்படா பெரியவிழா எங்கேயோ போய் வாங்கி எடுத்துக்கிறா நீ எங்க வாங்கிக்கிறீ எவ்வளவு இஷ்டத்துக்கு போறியோ பார்த்தா குடும்பம் பாரு திருமணம் நின்று விட்டது அது கழுவினா விட்டு வருவா என்னை விட்டு போகுது அது கழுவினா இதோட அண்ணா எப்படி பார்ப்பேன் என் அண்ணி முகத்துல எப்படி விழிப்ப காவேரி இதையா
உனக்கு என்ன ஆச்சு? அத்தி மாமா திருமணத்துக்கு வர வழியில கோவிலுக்கு கிடைச்சு குழந்தைன்னு ஒரு வாரத்தை சொல்லியிருந்தா உன் திருமணத்தை இல்லாம போயிட்டு விளையாட்டே விளையாடுன்னு சொன்னேன். தாய் வார்த்தை கேட்கலையம்மா. ஏன் இந்த குழந்தை உன் குழந்தைன்னு சொல்றீங்க? மாமா புரிஞ்சுக்கிறாரு, ஆனா தவற புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் என்ன பாரு, பெத்த மனசு புத்தி, பிள்ளை மனசு கல்லுனுவாங்க. உன் மனசு கல்ல போய் விட்டுதா காவேரி? இந்த குழந்தை என் படி எங்கேயாவது ஒரு அண்ணா நான் ஒப்படைக்கிறேன். என் அண்ணன் கல்ல என் அண்ணி கல்ல விழுந்து மீண்டும் உனக்கு திருமணம் நடத்துறேன். வாமா. உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? பாவம், பெத்தவன் வளர்க்க முடியாத கோயில்ல போட்டாலோ இல்ல பெத்தவன் இருக்கிறாளோ இல்லையோ தொட்டுட்டேன், விட்ட குறையோ தொட்ட குறையோ இந்த குழந்தை இது வந்து யாரும் வந்து கேட்கல. இவ்வளவு தடவை என் திருமணம் நினைச்சு இதை பாருங்கம்மா. மீண்டும் எனக்கு திருமணம் செய்துக்க சொல்றீங்க. ஒரு பெண்ணானவே ஒரு முறை திருமணம் செய்துக்கிட்டா அதுக்கு பேர் திருமணம். மறுமுறை செய்யலாம், தவறாக பேசுறாரு. நின்ற திருமணம் நின்றதாகவே இருக்கட்டும். இதை பாருங்கம்மா, காலம் உள்ளவரை நான் கண்ணியாகவே இருந்து இந்த பிள்ளை வளர்த்துறேன். அடி பாவி, நரம்புல நாக்கில் நரம்புல அது நாக்குன்னு சொல்லுவாங்க. இங்க பாரு, உண்மையே உணராத 4 பேர் பேசுற மாதிரி வச்சுட்டீங்களே. இங்க பாரு, பெண்ணை பெத்த கண்ணீர் தண்ணீர் பெத்த தண்ணீர் இடுவாங்க. எங்களை கண்ணீர்ல உண்டாக்காதடி. பெத்தவங்க பேச்சு கேளு, நீ நல்லா இருப்ப. காவேரி, என் வார்த்தை கேட்க உயிரை விட சொன்னாலும் விட்டு ஆனா நான் திருமணம் செய்துக்க மாட்டேன். காவேரி, மீண்டும் மாமாவோட திருமணம் செய்துக்கவே மாட்டேன். வாய் முடி. என்னை தவறா புரிஞ்சுக்கிட்டாங்க. இதை பாருங்கம்மா, அப்படி நான் திருமணம் செய்துக்கிட்டாலும் காலத்துக்கும் ஒரு சொல்லு காலாயிருவேன். சொல்லி சொல்லி காட்டுவாங்கம்மா. வேண்டாம் அந்த திருமணம். காவேரி, ஒரு முள்ளு மேல சேலை விழுந்தாலும் சேலை மேல முள்ளு விழுந்தாலும் பாதிப்பு சேலைக்கு தண்டி முள்ளுக்கு இல்லை. நீ பெண்ணா பிறந்துட்டு உனக்கு என்னன்னு தெரியாது. பெத்தவங்க பேச்சு கேளுமா. உனக்கு மீண்டும் திருமணம் செய்து நான் பார்க்கணும். வேண்டாம் திருமணம். என்ன செய்ய போறேன்? கண்ணியாக இருக்க போகிறேன். அதனால கண்ணி தாயாக போறேன். என்னடி சொல்ற? உண்மையதான் சொல்றேன். அப்ப எங்க வருவேன்? நான் பிடிவாத காரணம் உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கம்மா, இந்த குழந்தை தான் எனக்கு முக்கியம் உங்களை விட. வாய மூடி. அம்மா, இனிமே எனக்கு திருமணம் வேணாம். இந்த குழந்தைக்கு ஒரு தாயா இருக்க ஆசைப்படுற. கண்ணி தாயா இருந்து இந்த குழந்தைய வளர்க்க போறேன்னு சொல்ற. 10 மாசம் நீ சுமந்து ஒரு குழந்தை பெத்த தண்ணி உனக்கு சதமாகும். யார் பெத்த குழந்தைக்காக நீ அனாதை ஆகும் நீ நினைக்கிற? அனாதைக்கு அடக்கணும் நீ கொடுத்த. என் பொண்ணு அனாதையா போயிட்டு அழுற. ஏய், இங்க பாரு, உன்னைய வயிற்றுல தான் சுமந்துறேன்னு எனக்கு அழ வருது. நீ காவேரி, இங்க பாரு, தொட்டு அடிச்சதுல ஏன் தெரியுமா? ஒரு பெண்ணுக்கு திரும்ப நடந்த குழந்தை இல்லைன்னா அவங்களுக்கு மலடின்னு சொல்ல ஊர் உலகம். அந்த மலடின்னு சொல்லாத அளவுக்கு எனக்கு திருமணம் நடந்தவனே என் வயிற்றுல உன்னை சுமந்தேன். உன்னை எழுந்தெடுத்து காவேரி பேர் வச்சு உன் வாழ்க்கை பலவனமாக போகுது. என் வார்த்தை கேளு காவேரி, என் வார்த்தை கேளு. எத்தனை வருஷம் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். விட்ட குறைய தொட்ட குறைய இந்த குழந்தைய தொட்டுட்டேன். இதோட உன்னை நாங்க விட்டுருங்க. நீ தொட்ட நாங்க உன்னை விட்டுருவோம். அடி பாவி, தண்ணியே உணராத உனக்கு இனிமே நான் சொல்லி புரிய வைக்க போறதில்ல. பயிர மழை பெஞ்சா பயிருக்கு நன்மை, பாலில மழை பெஞ்சா யாருக்கு நன்மை? யாருக்கு நன்மை இல்லை. எப்ப அந்த குழந்தை தான் வேணும் நீங்க வேணான்னு சொல்லவே. இப்ப நான் சொல்றேன், என் வயிறுன்னு சொல்றேன். இதோட ஒரு எனக்கு வேணாம், எங்க வர உனக்கு வேணாம். நாங்க செத்தாலும் எங்களை வந்து நீ பார்க்காது. நீ எக்கடி கட்டு போனாலும் உன்னை வந்து நாங்க பார்க்க வேண்டாம். மகளே காவேரி, பறந்து கிடக்கும் உலகில நீ நல்லா இருப்பன்னு நினைச்சுதாம்மா உனக்கு நான் காவேரி பெரிய வச்சு. தென்னகத்தையே வளமாக்கும் அந்த காவேரி நீர், அந்த நதி பாய்ச்சி தென்னகண்ணியே வளர்ச்சி அடையுது. ஆனா என்னுடைய மகள் வாழ்க்கை கருகி போச்சாமா. யார் பெற்ற பிள்ளை என்று கேட்கும் பொழுது அம்மன் ஆலயத்தில் கிடைத்த குழந்தைன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா? பெற்ற மகளுடைய வாழ்க்கை பறிப்படிச்சேன்னு கண்ணீர் விட்டு கதறி அழுதுறா. அவ கண்ணீருக்கே நீ இரக்கம் காட்டியம்மா. யார் பெற்ற குழந்தையோ கருத்துல வச்சுக்கிட்டு அப்பா அம்மா காலமெல்லாம் இனி விளக்கு திருமணம் வேண்டாம். நான் கண்ணீர் தாயாக இருந்து கண்ணீர் தன்மை மாறாமல் இந்த குழந்தை வளர்த்தேன் என்று நீ எவ்வளவு தைரியமா சொல்றமா. அதுக்காக நான் சந்தோஷப்படுறேன். இருந்தாலும் உனக்கு அறிவுரை சொல்லுகிற அளவுக்கு நீ படிச்சவோ பண்புள்ளவோ அம்மன் தானே உனக்கு இந்த குழந்தை காட்டினார். அந்த அம்மன் தாமா உங்கள் இருவருக்கும் துணையா இருக்கணும். உனக்கு அந்த குழந்தைக்கு நீதாமா துணையா இருக்கணும். நான் கோவிலெல்லாம் சென்று என் மகள் வாழ்க்கையில் நல்லா இருக்கணும்னு சொல்லி வருமா போமா என்ன